வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தில் ஏற்பட்ட பெரிய பின்னடைவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையவே அது தலைகீழாகவே மாற்றி போட்டிருக்கலாம். சிம்மம் ராசி அன்பர்களே, ஒரு காலத்தில் உங்களுடைய கையில் இருந்த பணம் உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்ததும் உண்டு. அதனால நீங்கள் குடும்பத்தில் அனைத்து பணத்தையும் நீங்கள் கொடுத்து வைத்து விட்டீர்கள். என்னிடம் இருந்தால் செலவழிந்துவிடும், அது தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும் என்று நீங்கள் நினைத்து எதையுமே வெளியில் கூறாமல் நீங்கள் குடும்பத்திடம் அந்த பணத்தை முழுவதையும் நீங்கள் கொடுத்து வைத்து விட்டீர்கள். பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த தொகை ஒரு தவறான ஒரு முடிவாலையோ, எதிர்பாராத ஒரு செலவாலையோ, அல்லது நம்பிக்கை வைத்த ஒருவரின் செயலால் கூட உங்களை விட்டு குறைந்து போயிருக்கலாம். இந்த அனுபவங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். இது இருந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். இது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் தான் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். அந்த ஒரு நாளில் இத்தனை வருட உழைப்பு இப்படி போய்விட்டதே என்ற வேதனைகள் கூட உங்களை அமைதியாக அளவைத்து கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உடைய மனதிற்குள் தேடி கொடுத்தது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இந்த அனுபவங்கள் பொருந்தும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார பின்னடைவையும் ஆழமான சில உணர்ச்சிகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த இழப்புக்கு பிறகுதான் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய தைரியத்தையும் வாழ்க்கை உங்களிடம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதார சவால்களை தரலாம் என்றும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் திறக்கலாம் என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு சவால்கள் எது வந்தாலும் அதை நீங்களே தகர்த்து எறிந்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுடைய அறிவையும் எச்சரிக்கைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் அதிகரிப்பதை பற்றி உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மிக சின்ன சின்ன விஷயங்களால் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்ற அனைத்தையும் உங்களுக்குள்ள உணர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இது நிச்சயமாக நடந்திருக்கலாம் அல்லது இனி வரக்கூடிய நாட்களிலாவது நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய அவசர முடிவுகளால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை உங்கள் மீது நீங்களே போட்டுக் கொண்டீர்கள். இதனால் தேவையில்லாத ஒரு வருத்தங்களும் உடைய மனதிற்குள் ஏற்பட்டது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிதானங்கள் இல்லாமல் அவசரத்தில் எடுத்த சில முடிவுகள் உடைய தொழில் மற்றும் நிதி நிலைமைகளை மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் கோபப்பட்டு விட்டால் என்ன செய்கிறோம், அது எப்படி இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்கள் இழுத்து விடுவீர்கள். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக வர வைத்திருக்கும். அன்று கொஞ்சம் அமைதியாக நான் யோசித்திருக்கலாமே. ஒருவேளை நான் அவசரப்பட்டு இந்த முடிவுகளை எடுக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிருக்கும். இந்த மாதிரியான கசப்பான விளைவுகளை நான் இப்பொழுது சந்திக்க வேண்டிய நிலைமைகள் எனக்குள்ள வந்திருக்காது. என்னுடைய பெயரும் இப்பொழுது நல்ல மரியாதையுடன் இருந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு நான் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் அதை பற்றி உணர்ந்தாலும் இனிமேலாவது எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை வைத்து நீங்கள் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காமல் எப்படி அவங்களை விட வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும், முன்னேறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நன்மைகள் என்பதை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அந்த இழப்பு தந்த வடு இனி வரக்கூடிய காலங்களில் அவசரப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வை உங்களுக்கு நிச்சயமாகவே ஆழமாகவே பதிய வைத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான ஒரு நேரங்களும் காலங்களும் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சூரியனின் சுபத்துவ பார்வையால்
உங்களுடைய சிந்தனை திறனும் கூர்மையான புத்திகளும் இப்பொழுது மேலோங்கி உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்ற அனைத்தையும் நீங்கள் தானாகவே யோசித்து தானாகவே சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே பிறந்துவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் தொழில், குடும்பம், முதலீடு மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை பாதையவை முற்றிலுமாக நேர்மறையாக மாற்றியமைக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் யோசிக்க தயங்கக்கூடிய விஷயங்களில் கூட தைரியமாக நீங்கள் செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது கொஞ்சம் கவனித்து வைத்திருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே போல கடன் என்பது கையில் இருக்கும் பணத்தை மட்டும் பாதிக்காது, அது மனதையும் பாதிக்கும். எனவே கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி அடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்திவிடுங்கள். அல்லது அது உங்களுடைய மரியாதைகளையும் உங்கள் மீது வைத்திருந்த பாசத்தையும் சில உறவுகளையும் உங்களை விட்டு பிரித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த சுமையிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று யோசித்த ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. மற்றவங்களிடம் சொல்ல முடியாத நிதி கவலைகளை தனியாக சுமந்து கொண்டு அதை யாரிடமும் பகிரக்கூடாது, பகிர்ந்தால் நம்மளை பட்டு பாவப்பட்டு விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு யாரிடமும் எதையும் கூறாமல் மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் போட்டுக்கொண்ட எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் பொருந்தும். கடன் சுமையை குறைக்கும் வழிகள் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகத் தொடங்கும். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முடிவு, புதிய வருமான வாய்ப்பு அல்லது சரியான நிதி திட்டமிடல் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பழைய சுமைகளை குறைத்து புதிய தொடக்கங்களுக்கு வழியமைக்கும் என்று கூறப்படுகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். ஒரே நாளில் எல்லாம் மாறாமல் இருந்தாலும் ஒவ்வொரு சிறிய சிறிய முன்னேற்றங்களும் உங்களை நிம்மதியை நோக்கி அழைத்து செல்லக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான நேரங்களும் காலங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சிம்மம் ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் இப்பொழுது குறைய தொடங்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே மாறி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதியவர்களின் நட்புகளால் உற்சாகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட தொடங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்ற வாழ்க்கைக்குள்ளே சில இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். வியாபாரத்தில் கணிசமான ஒரு சூழல்கள் இப்பொழுது ஏற்பட போகிறது. இதெல்லாம் நடக்கிறதா இனி வரக்கூடிய நாட்களில் இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கமாகவே பதிய வைத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான ஒரு நேரங்களும் காலங்களும் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சூரியனின் சுபத்துவ பார்வையால் உங்களுடைய சிந்தனை திறனும் கூர்மையான புத்திகளும் இப்பொழுது மேலோங்கி உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்ற அனைத்தையும் நீங்கள் தானாகவே யோசித்து தானாகவே சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே பிறந்துவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் தொழில், குடும்பம், முதலீடு மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை பாதையவை முற்றிலுமாக நேர்மறையாக மாற்றியமைக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் யோசிக்க தயங்கக்கூடிய விஷயங்களில் கூட தைரியமாக நீங்கள் செயல்பட்டு
மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது கொஞ்சம் கவனித்து வைத்திருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே போல கடன் என்பது கையில் இருக்கும் பணத்தை மட்டும் பாதிக்காது, அது மனதையும் பாதிக்கும். எனவே கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி அடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி விடுங்கள். அல்லது அது உங்களுடைய மரியாதைகளையும் உங்கள் மீது வைத்திருந்த பாசத்தையும் சில உறவுகளையும் உங்களை விட்டு பிரித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த சுமையிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று யோசித்த ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு.